வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய பங்குகள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லப்பட்ட சில பங்குகள் இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள் என்னன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் பிசிபிஎல் லிமிடெட் இந்த பங்கு சமீபத்தில் சொன்ன பங்கு 285க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 345 425 ரெண்டு வாய்ப்புகளாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் அதனுடைய உச்சங்கிறது கிட்டத்தட்ட அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை நெருங்கி தான் இருக்குது. 380 அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சம், 376.90 அதனுடைய க்ளோசிங். ஸோ 345 தாண்டி தான் அதனுடைய க்ளோசிங் இருக்குது. அடுத்து 425 நோக்கி அதனுடைய பயணம் வரக்கூடிய வாரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். மூமெண்ட்டை பொறுத்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். எங்கேயாவது ஒரு சின்ன சுணக்கங்கள் ஏற்கனவே நமக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய சரிவோடு முடிந்திருக்குது. அது தொடரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது அடுத்த வாரம் பங்குச்சந்தையில் நிலைமை தொடர்ந்தால் சில நேரங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பங்குகள் கூட மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கீழே வந்துடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கெயின் பண்ண எல்லா கெயினும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக மேலே 425 வரைக்கும் போகுன்ற நம்பிக்கையோடு உட்காந்து இல்லாமல் ஃபாலோ பண்ணணும். என்ன செய்யுது, அடுத்த கட்டமாக எங்கே போகுது, எப்படி கீழே வருது, 345 கீழே வருதா இல்லை மேலே மெயின்டைன் ஆகி அப்படியே போகுதா, 345 கீழே வராமல் திருப்பி அப்படியே தொட்டுட்டு மேலே போனாலும் கூட நமக்கு 425க்கு மறுபடியும் வாய்ப்புகளை ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தரக்கூடியதாக பிசிபிஎல் அமைதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இருங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஜொமேட்டோ கொஞ்சம் 160க்கு மேலே போகும்போது 245 294 நம்ம கொடுத்துருந்தது. இப்போ அந்த 245 கடந்து 262 கிட்ட போயிட்டாங்க. அடுத்து 294 நெருங்கி போகிற அளவுக்கு 278 70 வரைக்கும் போன இந்த ஸ்டாக் கடைசி 2 நாள் மார்க்கெட்டினுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இதே இடத்துல மெயின்டைன் ஆகி அந்த 294 டச் பண்ணி தான் பாருங்கள். இல்லை 245 கட் பண்ணி கீழே வர மாதிரி இருந்தால் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து ஒரு அலர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து காட்டுறதுக்கான காரணங்கள் நம்ம கொடுத்த விஷயங்கள் சரியாக செயல்படுதுன்றதை காட்டுறதுக்காக அல்ல. எல்லா பங்குகளும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இல்லைங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் கூட சில நேரங்களில் சிலருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஒரு பணியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, கவனிக்காமல் கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வீடியோவை பார்க்கும்போதாவது அதில் ஒரு அலர்ட் ஆகி டக்குன்னு கொடுக்க வாய்ப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு எடுத்துக்காட்டுதலாக இதை எடுத்து கொடுத்து ஒரு நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் நமக்கு நன்மைகளை தருது அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து இதை காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 பங்குகளை தான் இந்த வாரத்தில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாரம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய வாரம் முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட பங்குகள், நம்ம எவ்வளோ பங்குகள் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்ஸையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் டிவிடெண்ட் தரக்கூடிய வகையில் ஸ்ட்ராங்கான பங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்து செய்யலாம். அது ஒரு தனி வீடியோவாக நான் எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்துருங்க. அதை நம்ம என்னன்றதை நம்ம கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக். இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் வித் குட் வால்யூமோடு அது நான் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 515லேருந்து 603க்குள்ளே ஒரு ட்ராவல் இருந்துட்டு அது வெளியில் போனதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டலோட தான் க்ளோசிங். 664 ஹை போனது 650 கொண்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் 664 ஸ்ட்ராங்காக க்ராஸ் பண்ணும்போது இன்ட்ரீமாக, அதாவது ஒரு சின்ன மூமெண்ட்டாக அடுத்து டச் பண்ணக்கூடிய இடமா நான் பார்க்குறது 683ங்கிற லெவல். இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக சொல்ல முடியாது. ஒரு 19 ரூபான்றது ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது இந்த பர்டிகுலர் ரேட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு லெவல். ஸோ அதை கடந்து இன்னும் மேலே போகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தொட்டுட்டு கூட திரும்பி வந்துடலாம். ஸோ அது முதல் லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு அடுத்த லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது 732 அப்படிங்கிற ரெண்டாவது லெவலுக்கு இது போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 683க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்கும்போது மட்டும் நமக்கு அந்த 732 அடுத்த வாய்ப்புகளாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அது தாண்டி போச்சு அப்படின்னா 812 அப்படிங்கிற மூன்றாவது லெவல் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜிந்தால் சாலை பார்க்குறேன். இந்த முதல் லெவல் வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த 683ன்ற அந்த லெவலுக்கு வரும்போது அதனுடைய மூமெண்ட் என்ன செய்யுது. ஒருவேளை அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸிட் பண்ணிக்கிட்டு கூட வெளில வந்துடலாம். இல்லை அதை தாண்டி கடந்து செல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை ஜிந்தால் சாலை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்டடாக நீங்களும் இந்த யோசனையோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சால் மட்டும் என்டர் ஆகுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது முதல் ஸ்டாக்கு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து 20 மைக்ரான்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இது வந்து எப்படின்னா 295 வரைக்கும் இப்போ இந்த வாரம் டாப் போயிருக்காங்க. ஒரு கடந்த 2 வாரங்களாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதுவே கூட ஒரு ரெசிஸ்டன்ஸால் கூட மாறலாம். இருந்தாலும் கூட இந்த லெவலை தாண்டி அது க்ளோசிங் போகும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் லெவலாக நான் பார்க்குறது 320 அப்படிங்கிற லெவலுக்கு இது முதல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் அந்த 320க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது அடுத்த கட்டமாக 389 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ரெண்டாவது லெவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். 202 ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்து தாண்டி வந்து அதுலேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிருக்கிறதுனால ஃபர்தராக இது இன்னும் மேலே ஏறுறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தரலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த 2 லெவல்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக 295க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கொக்கோயோ கேமலின் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. 179 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதை தாண்டி நீங்கள் 194 வரைக்கும் போய் டச் பண்ணி 186.73 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 194 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் முதல் லெவலாக 222 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 248 அப்படிங்கிற இரண்டாவது லெவலுக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த லெவலை தாண்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஃப்ரெஷ் டாப்பில் போய் நிற்கிறதுனால அடுத்தடுத்து இந்த மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் வரலாம். ஒருவேளை 179க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இதில் எதுவும் செய்யாமல் விட்டுறது நல்லது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உள்ள நிலவரம். வெயிட் பண்ணி நீங்களும் அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு யோசித்து செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து DCW அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. நான் ஏற்கனவே இது வந்து ஒரு 2 லெவல் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 72 தான் ரெண்டாவது லெவலாக கொடுத்துருந்தேன். இப்போ அந்த லெவல் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு தான் இது 69.97 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே அந்த லெவலுக்கு போன ஸ்டாக்கு மறுபடியும் அந்த 72க்கே போய் இப்போ டச் பண்ணி கீழே 69.97 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கடந்த 2 வாரங்களாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து 50லேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக 72க்கு போயிருக்கு. இன்கேஸ் இந்த 72 கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இந்த இடம் மாறலாம். 72க்கு மேலே க்ளோசிங் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக மாறலாம். அப்படி மாறும்போது முதல் லெவலாக 86 அப்படிங்கிற லெவலுக்கு இது போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 107 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போகலாம். கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இந்த 2 வாய்ப்புகளும் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் 72 கடந்து க்ளோசிங் கொடுத்தால் மட்டுமே, அது தாண்டலை அப்படின்னா நம்ம இதில் என்ட்ரி கொடுக்காமலே இருக்கிறது சேஃபு. சரியாக தாண்டுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வால்யூமோட தாண்டுதா இல்லை அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு 2 நாள் மேலே நின்றுட்டு 3ஆவது நாள் 4ஆவது நாள் கீழே இறங்கி வந்துருச்சுனாலும் அன்சேஃபர். ஸோ வீக்லி க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை
யோசிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே வந்து ஒரு பென்னி மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் 50 ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்கணும். ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சால் ஸ்டீல் லிமிடெட். இது ஏற்கனவே கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ 21 ரூபா 19 காசில் க்ளோசிங் போயிருக்கு. இந்த வாரம் 21 ரூபா 70 காசு கிட்ட மேக்ஸிமம் மேலே போயிருக்கு. ஸோ அதை தாண்டும் போது முதல் லெவலாக 25 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகி திருப்பி அந்த ஸ்டீல் செக்டார் இறங்கின வேகத்தில் இறங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகிற அந்த சீசனில் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி போன அந்த 24 கடக்கும்போது 25 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். விலை குறைவான பங்கு அப்படின்னும்போது நமக்கு 3 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகை. அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதையும் தாண்டி ஒரு 25ஐயும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 30 ரூபாய்க்கு வரைக்கும் ஏற்கனவே போன அந்த உச்சத்துக்கு போய் டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக மாறலாம். ஃபஸ்ட்டு இந்த பேரலில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் அந்த 30 ரூபாய்க்கு நமக்கு சான்சஸ் இருக்கும். இல்லைனாலும் கூட இந்த 22 ரூபாய்க்கு உட்பட்டு இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 அப்படிங்கிறது ஒரு லெவலாக முதல்ல போகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 லெவலும் போட்டிருக்கேன். இது ஒன்று பென்னி ஸ்டாக்கு. ஸோ 17 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ அதே சமயத்தில் இது 25 கடக்கும்போது நமக்கு ரிவார்டும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், பென்னி ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம வந்த லாபத்தில் இருந்து ஒரு 20% எடுத்து ரிஸ்க்கை எடுத்து பார்க்குறது நல்லது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி செய்கிறது, எப்படி முயற்சி செய்தாலும் உங்களுடைய தடுப்பை எங்கே வச்சு உங்களுடைய நஷ்டத்தை தடுத்துக்க முடியுமோ அப்படி நஷ்டத்தை தடுத்துக்குங்க. லாபம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை சொல்லியிருக்கேன். ஸோ இது 5 ஸ்டாக்குகள் தான் என்னுடைய இந்த வாரத்தினுடைய தேர்வு. பங்குச்சந்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வாரம் முடிவில் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 300 புள்ளிகள் நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க மைனஸில். ஸோ அது அடுத்த வாரம் என்ன செய்ய போகுது? யூஎஸ் பங்குச்சந்தை நல்ல ஒரு மைனஸில் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் திங்கட்கிழமை எப்படி இருக்கும் மார்க்கெட்டில், இதெல்லாம் பார்த்து நீங்களாக டைரெக்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பங்குகளில் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாலும் சரி, எதை செய்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஹையர் லிமிட்டில் செய்யும்போது கொஞ்சம் வால்யூம் குவான்டிட்டியை குறைச்சி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஒரு கரெக்ஷன் வந்து கீழே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து கீழே பேஸில் நம்ம பிடிக்கும்போது ஒரு நல்ல வால்யூமோடு நம்ம பண்ணலாம். பட் எதுவுமே உச்சம் இதுதான், டீப்பு இதுதான் எதுவுமே சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாறும். சிச்சுவேஷன்ஸ் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதுதான் என்னை பொறுத்தளவில் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் நம்ம சரி மேலே மார்க்கெட் இருக்கே, நம்ம இந்த நேரத்தில் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருந்தாலும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அந்தந்த சந்தர்ப்பங்களை அப்பப்போ பயன்படுத்திக்கிறது நல்லதுன்ற நோக்கத்தில் சொல்லப்படுற விஷயம்தான் இதெல்லாம். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் நமக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பங்குச்சந்தை தருது அப்படிங்கிறத. நானும் அடுத்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.